வெள்ளை அறிக்கைன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கடன் சுமை இருக்கிறது, என்ன மாதிரி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் ஃபுல்லாக படிக்கணும். இன்னும் நிறைய நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஃபுல்லாக பார்த்தா தான் நிறைய தெரியும் அதில் என்ன இருக்குது. ஆமாம், அது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா தேர்தல் பிரச்சாரங்களில் அதை தான் முன்னெடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக 5.5 லட்சம் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தா 13 லட்சம் கூட கடன் இருக்கும் போல 1,00,000 கோடி 5.5 லட்சம் கோடி கடன் என்பது தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது நான் கூட பல முறை தர்மபுரியில் என்னுடைய தேர்தலில் பிரச்சாரத்துக்கு தான் சொல்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதில் ஒரு 1000 கோடியை கொடுத்துருந்தா தர்மபுரி மாவட்டம் பிழைச்சி இருக்குமே, காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கலாமே என்ற கோரிக்கைகளை கூட நாங்கள் அதில் தான் சொல்லுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.